வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக பெண்களின் அதிகாரத்தை பறிப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கூறியிருப்பதாவது: கடந்த 5 ஆண்டுகளாக ஊழல் இல்லாத அரசு துறைகளே இல்லை எனும் அளவிற்கு திமுக அரசு தமிழகத்தை தலைகுனிய செய்துள்ளது. தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளது. தீய சக்தி திமுகவை ஆட்சியில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு வரும் 23ஆம் தேதி தேர்தலில் வாக்களிக்க தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். நம் நாட்டின் சகோதரிகளும் தாய்மார்களும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்த்து தமிழக பெண்களுக்கு துரோகம் செய்துள்ளன. 1973ஆம் ஆண்டு லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை 525 இருந்து 545 உயர்த்தப்பட்டது. ஆனால் அப்போதைய முதல்வர் கருணாநிதி தமிழகத்திற்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டாம் என்றார். அதையே அவரது மகனும் முதலமைச்சருமான ஸ்டாலினும் தற்போது செய்துள்ளார். தமிழகத்தில் லோக்சபா எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை 59 உயர்த்தப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது என முதல்வரால் விளக்க முடியுமா? அற்ப அரசியல் செய்வதற்காக பெண்களின் அதிகாரத்தை பறிப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா? இப்படி போலி சமூக நீதி பேசி மக்களை ஏமாற்றிய திமுகவின் நாடகத்திற்கு வரும் தேர்தலில் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார்.